ஃபைட்லாம் மாஸ் அனிமல் படத்தை அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஃபேன் அப்படின்னா இந்த படம் கிளாஸாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். கிட்டத்தட்ட அந்த ஃபைட் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா லியோ படத்தில் வந்து விஜய் சார் வந்து கிளைமேக்ஸ் வந்து சண்டை போடுவார்ல ஒரு பெரிய குடவுனில், அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. வைலன்ஸ் 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 டோட்டலாக வைலன்ஸ். படம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம், அப்படியே தலையெல்லாம் இது எல்லாம் துண்டு துண்டா போறது இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணும்ல, கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்குது. மார்க்கோ படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களுக்கு வந்து படத்துல வந்து நிறைய இந்த ஸ்டோரி லைன்ஸ் வந்து அங்கங்க பீக்கா போகணும், நிறைய விஷயங்களை வந்து ஸ்டப்ஸ் அங்கங்க மறைச்சு மறைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னா அப்போ இது உங்களுக்கான படமா இருக்காது. பட் அனிமல் படம் பிடிக்கும், அர்ஜுன் ரெட்டி படம் பிடிக்கும், அதில் வர அந்த அக்ரெசிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே படம் ஃபுல்லாக ரத்தமாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப கோவம் வரும் தெரியுமா ஒரு சில பேருக்கு, அவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த அர்ஜுன் ரெட்டியோட ஃபீல் வந்து இருக்கும், அந்த அக்ரெஷனுக்காக சொல்கிறேன். படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா எஸ், ஒரு ஆப்வியஸாக என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு 8 out of 10 வந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவான்னு கேட்டால் உங்களுக்கு அக்ரெஷன் தான் ரொம்ப பிடிக்கும்னா பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மாஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த கேஜிஎஃப்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா அப்பயும் நீங்கள் இந்த படத்தை வந்து ஒரு ட்ரை கொடுக்கலாம். ஸ்டோரி எதை பேஸ் பண்ணால் இது நம்ம நிறைய கதை வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. தம்பியை வந்து கொண்டுடுறாங்க, அதுக்கு அண்ணன் வந்து பழி வாங்குறான், அந்த மாதிரி சார்ட் ஆஃப் வரும். நான் ஃபுல் ஸ்டோரி சொல்ல, பட் இது உங்களுக்கு அப்படியே கன்வே ஆகிடும். அனிமல் அளவுக்கு வராது. ஏன்னா அனிமல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் இருக்கும், ஒரு ரொமான்ஸ் இருக்கும், கொஞ்சம் செக்ஷுவல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப இல்லை, பட் கைண்ட் ஆஃப் அங்கங்க வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அக்ரெஷனுமே வந்து நல்லா காமிச்சிருப்பாங்க. வில்லனுக்குலாம் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அப்படி இந்த படத்துல ஹீரோக்கு வில்லனுக்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகம், அந்த லவ் அப்படின்றதுக்குலாம் கொஞ்சம் கம்மியா வச்சிருப்பாங்க. ஃபைட்லாம் மாஸ் அனிமல் படத்தை அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கெல்லாம் நீங்க ஃபேன் அப்படின்னா இந்த படம் கிளாஸா இருக்கும். உன்னி முகுந்தனோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபிசிக்கை பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். கிட்டத்தட்ட அந்த ஃபைட் சீக்வன்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா லியோ படத்தில் வந்து விஜய் சார் வந்து கிளைமேக்ஸ் வந்து சண்டை போடுவார்ல ஒரு பெரிய குடவுனில், அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருக்காங்க. அங்கே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், அந்த டைலாக் டெலிவரியில் நல்லா இருக்கும், அவர் கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி இருக்கும். படத்துல லேக் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்றதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகும். அந்த கேரக்டர் யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லேக் ஆகிருக்கு அப்படின்னு தோணுது. மேபி பார்ட் 2க்கு ஏதாச்சும் இது பண்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பேஸா இருக்கும். மியூசிக் பிஜிஎம் ரொம்ப கிளாஸா இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்குலாம் ஏத்த மாதிரி இருந்தது. 10க்கு 8 out of 10 கொடுக்கலாம். ஆக்சுவலி மார்கோ மூவி மலையாளத்தில் பயங்கர ஹிட்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழில் எனக்கு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, வைலன்ஸ் 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 டோட்டலாக வைலன்ஸு. அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ரிவெஞ்சு 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 ரிவெஞ்சு. படம் முழுக்கவே இது மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது. வைலன்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இன்னும் ஸ்டோரியில் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு உண்மையாக சொல்லணும்னா. ஆனால் கேஜிஎஃப் லெவலை தாண்டி ஒரு வைலன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வைலன்ஸ் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி பிடிக்கும். ஆனால் குழந்தைங்களாம் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் இருக்க கையக்காலெல்லாம் கையாலே பிப்பாங்க ப்ரோ, அதுவாக இருக்கட்டும். அந்த பக்கம் போனால் இதயத்தெல்லாம் பிடிங்கி கையில் எடுத்து காமிக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில நேரம் ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்தது. குழந்தைங்களை படுத்துற அந்த கொடுமைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பார்க்கவே முடியல. எழுந்து பாதியில எழுந்து வந்துடலாமாங்கிற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வைலன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த படத்துல ரொம்ப ஹைலைட்டா சொல்லணும் அப்படின்னா கேஜிஎஃப்ல ரொம்ப ஹைலைட்டே மியூசிக். அந்த ஒரு மியூசிக் இந்த படத்துல நம்ம பார்க்கலாம். செம்ம மியூசிக் செம்மையா இருந்தது. அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் கதையில பில்ட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. அவர் ஆக்டிங் மரண மாசம்னு சொல்லலாம். செம்ம இது. அந்த 6 பேக்லாம் பார்க்கும்போதெல்லாம் அரண்டுருவோம். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுல்லா ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா கோல்டன் மாஃபியா இங்கேருந்து அங்கே எப்படி திருடணும்னு பார்ப்பாங்க, அங்கேருந்து இவனை அடிக்கணும்னு பார்ப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய மாத்தியான ரிவெஞ்சு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த படத்துல ரொம்ப ஒரு விஷயம் பயந்த விஷயம் அப்படின்னா ஆக்சுவலி குழந்தைய வந்து வெளில எடுத்த விதம். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய தூக்கிட்டு போனதெல்லாம் பார்க்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துடலாம். ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா அந்த அளவுக்கு ஒரு பிளட்லாம் பார்த்து யாராவது சின்னதாக அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு பிளட் இருந்தது இந்த படத்துல.
ஒன்லி படம் முழுக்கவே ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் இங்க இந்த பக்கத்துல இருந்து ரிவெஞ்ச், அந்த பக்கத்துல ரிவெஞ்ச், அங்கங்க ஃபேமிலியோட சென்டிமெண்ட் ஒரு சில இடத்துல வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரே ஒரு மைனஸ் மட்டும் தான் அந்த படத்துல எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரிவெஞ்ச் பிடிக்காத ஆளே கிடையாது. கேஜிஎஃப் எப்போ ஆரம்பிச்சதோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த வைலன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. இவங்க எக்ஸ்ட்ராவா பூஸ்ட் எல்லாம் போட்டு நிறைய வைலன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. 10க்கு வந்து நான் ஒரு 7 கொடுப்பேன். இன்னும் கொஞ்சம் கதையை பில்ட் பண்ணிருக்கலாம், வைலன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய அஃபெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லேக்னு நீங்க சொல்லவே முடியாது. படம் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்துட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தம், அப்படியே தலையெல்லாம் இது எல்லாம் துண்டு துண்டா போறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் பண்ணும்ல, கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அந்த ஒரு இம்பாக்ட் கொடுக்குது.